இன்றைக்கி டே 12 வெயிட் லாஸ் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நான் மார்னிங் எழுந்தது எப்பவும் போல் லைம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அண்ட் தென் அது கூட கொஞ்சம் சப்ஜா சீட்ஸும் மிக்ஸ் பண்ணி குடித்தேன். இது வெயிட் லாஸ்க்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் 2 தோசையும் அது கூட கொஞ்சம் துவையல் அப்புறம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். துவையல் அப்படின்னா தேங்காய், அது கூட வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறமா வத்தல் இதெல்லாம் வச்சு அரைப்பாங்க. இது நான் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ண மாட்டேன். அதனால் இது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்சுக்கு வீட்டில் நெய் சோறு பண்ணியிருந்தாங்க. அது கூட கொஞ்சம் சாம்பார், அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அதுவும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ குவான்டிட்டி நிறைய எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் தர்பூசணியும் ஒரு வெள்ளரிக்காயும் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நான் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அரிசியில் செஞ்சதை சாப்பிட்டேன், அதாவது கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால அதை டேலி பண்ணுறதுக்காக நைட்டு வெறும் தர்பூசணி அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதுலேயே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.